ஹாய். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். அதனாலேயே இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவர்களாக இருப்பாங்க, எளிமையானவங்களாக இருப்பாங்க, தாயன்பு உடையவர்களாக இருப்பாங்க. உதவும் குணம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரியான அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 11 வரும் குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், வீரியம் அதிகரிக்கும், எதையுமே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற வேகமும் அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த தயக்கங்கள் நீங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க துணிஞ்சு செய்வீங்க. எதையாவது புதுசாக செய்யணும்னு இருந்ததுன்னா தைரியமாக இறங்குங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடுங்கிறது குழந்தை ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும், பெருமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தத்தில் உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்கள் வீட்டுக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீடுங்கிறது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸ் இதை குறிக்கும். இதனால இவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மனைவியால் நன்மை, நண்பர்களால் நன்மை, பார்ட்னர்ஸால நன்மை, இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். வணக்கம்.